11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.4 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். 2x² - a + 1 பெருக்கல் x + a - 1 = 0 மூலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமம் எனில் a = 2 என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடானது 2x² - a + 1 பெருக்கல் x + a - 1 = 0. இவற்றிற்கிடையேயான மூலங்களின் வேறுபாடும் பெருக்கல் பலனும் சமம்னு கொடுத்துருக்குது. இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் மூலங்களா ஆல்ஃபா மற்றும் பீட்டாவை எடுத்துக்கலாம் என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் முறையே ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்க. பொது வடிவத்தோட இதை ஒப்பிடுறோம். ax² + bx + c = 0 ஒப்பிடுறப்ப x² கீழ் a மதிப்பு 2, x கீழ் b மதிப்பு -a + 1, மாறிலி மதிப்பு c ஆனது a - 1. இதில் இருந்து மூலங்களின் கூடுதல் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா + பீட்டாவின் மதிப்பானது -b/a, b மதிப்பு -a + 1, -a + 1 மதிப்பு 2, -+ங்கிறப்ப a + 1/2 ஆல்ஃபா + பீட்டாவின் மதிப்பு. அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிட்டுட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா c/a நிபந்தனை, c மதிப்பானது a - 1/a மதிப்பு 2. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. மூலங்களின் பொது வித்தியாசமானது மூலங்களின் வேறுபாடானது மூலங்களின் பெருக்கலுக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஆல்ஃபா - பீட்டா = ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா - பீட்டா = ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு a - 1/2ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். அதை அப்படியே எழுதிடலாம். இந்த a ஆல்ஃபா + பீட்டா = a + 1/2 அப்படிங்கிறத சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். ஆல்ஃபா - பீட்டா a - 1/2ங்கிறத சமன்பாடு 2ன்னு எடுத்துட்டு இயற்கணித நிபந்தனை ஒன்றை பயன்படுத்துகிறோம். இயற்கணித நிபந்தனைப்படி a + b² - a - b² அப்படிங்கிறது எதற்கு சமமாக இருக்குன்னா 4ab சமமாக இருக்கும். அதை பயன்படுத்துகிறப்ப ஏபிக்கு பதிலாக ஆல்ஃபா + பீட்டா இருக்குது. அப்போ ஆல்ஃபா மற்றும் பீட்டாவில் ஆல்ஃபா + பீட்டா² - ஆல்ஃபா - பீட்டா² = 4 ஆல்ஃபா பீட்டாவிற்கு சமம். ஆல்ஃபா + பீட்டாவின் மதிப்பை பிரதியிடுறோம். a + 1/2² ஆல்ஃபா - பீட்டாவின் மதிப்பானது a - 1/2² = 4 ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பானது a - 1/2. வலதுபுறம் 2ம் 4 கேன்சல் பண்ணுறப்ப 2 2 4. இடதுபுற மதிப்புகளை வர்க்கப்படுத்துகிறோம்னா நியூமரேட்டரை வர்க்கப்படுத்துகிறப்ப a + 1² வர்க்கப்படுத்துகிறப்ப 4 மைனஸ் நியூமரேட்டரில் a - 1² வர்க்கப்படுத்துகிறப்ப 4. வலதுபுறம் 2 பெருக்கல் a - 1ன்னு இருக்குது. டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். அப்படிங்கிறப்ப இடையில மைனஸ் குறி இருக்குது. a + 1² - a - 1² பை 4 = 2 பெருக்கல் a - 1. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறப்ப a + b² நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப a² + 2ab 2a, b மதிப்பு 1, a பெருக்கல் 1ங்கிறப்ப a தான் மதிப்பு + b² 1² 1 முதல் ப்ராக்கெட்டில். அடுத்து a - 1² விரிவாக்கம் செய்கிறப்ப a² -2ab 2 பெருக்கல் a பெருக்கல் 1ங்கிறப்ப 2a + b² 1² மதிப்பு 1 பை டினாமினேட்டர் மதிப்பானது 4ன்னு இருக்குது. ஈக்குவல் டு வலதுபுறம் 2ஆல் உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப 2a - 2 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். a² + 2a + 1 இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை விரிவாக ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப -a² - × -2a -+2a -1 பை 4 ஈக்குவல் டு 2a - 2 +a² - a² 0 +1 - 1 0 2a + 2a மதிப்பு 4a/4 ஈக்குவல் டு 2a - 2 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா a ஈக்குவல் டு 2a - 2. ஏயின் மதிப்பு வேணுங்கிறப்ப ஏவை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா
ப்ளஸ் 2a இடதுபுறம் வரப்போ -2a ஆகும் ஈக்குவல் டு -2. a -2a ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா -a ஈக்குவல் டு -2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா a ஈக்குவல் டு 2. வினாவில் நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறது a ஈக்குவல் டு 2ன்னு தான். தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 2 என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.